அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற பாகத்தில் நோன்பினுடைய மாண்புகளை பற்றி நாம் அறிந்தோம். நோன்பாளிகள் இரண்டு வகைகளாக இருக்கிறாங்க. அதில் அலட்சியம் செய்யக்கூடியவங்களும் பேணுதல் என்ற அடிப்படையில் கூடுதலாக நடக்கக்கூடியவங்க. இந்த இருவருக்கும் மத்தியில் செய்யக்கூடிய ஒரு பொதுவான தவறு என்னவென்றால், அவங்க சட்டங்களை அறியாததான் இதுக்கு காரணம். அதனால் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நோன்பின் சட்டங்களை அறிய வேண்டும் என்ற அம்சத்தை நம்ம இறுதியாக பார்த்தோம். ஆனால் நோன்பின் சட்டங்களை அறியறதுக்கு முன்னாடி நோன்பு இஸ்லாத்தினுடைய அம்சங்களில், இஸ்லாத்தினுடைய வழிபாடுகளில் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அதை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருந்தாலும் நம்ம எப்போ அதை ஆழமாக செய்வோம், அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய நன்மைகளையும் அது நம்மளை எப்படி காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஆழமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இபாதத்தில் மிக முழு மூச்சோடு இறங்குவோம். அதில் தவறிழைக்காமல் நம்மை நாமே பாதுகாத்து கொள்வோம், திருத்தி கொள்வோம் இல்லையா? அதுக்காக வேண்டி அந்த முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும். இப்போ ரமலானை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்டால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலான் நோன்பை கடமையாக்கக்கூடிய அந்த வசனத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாகி விட்டது என்று குறிப்பிடுகிறான். நோன்பு கடமையாயிடுச்சுன்னு சொல்ற இடத்துல அல்லாஹ் கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு நோன்பு கடமையாகி விட்டது என்பதோடு இந்த நோன்பு எப்படிப்பட்ட நோன்பு என்றால், கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்வாழ்ந்த பல ஆயிரம் பல லட்சம் வருடங்களுக்கு முன்வாழ்ந்த நபிமார்களின் உம்மத்தினர்களுக்கும் கூட இந்த நோன்பு கடமையாக இருந்தது. அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அல்லாஹ் வெறும் நோன்பு என்று சொல்லாமல் உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்துக்கு கடமையாக்கப்பட்டுச்சே அந்த மாதிரியான ஒரு நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதற்காக. இறைவனை அஞ்சுதல் என்பது சும்மா வந்துடாது. அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையும் பேணுதலான நடவடிக்கைகளும் நம்ம இடத்துல இருக்கணும் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பை நாம அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப சொல்லப்பட்ட ரெண்டு விஷயத்தை நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. முன் உள்ள சமுதாயத்துல பல சமுதாயங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு இபாதத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்றால், அந்த இபாதத்து எவ்வளவு முக்கியமான பிரதானமான இடத்தை பெற்றிருக்கும். அவ்வளவு முக்கியமான வழிபாடு முன்னுள்ள சமுதாயத்துக்கு கடமையாக்கப்பட்டு அவங்களுக்கு அது இறையச்சத்தை கொடுத்துருக்குது, அது சக்சஸ் ஆகியிருக்கிறது, இறையச்சத்தை கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் நமக்கும் அதை அவனுடைய நாட்டுப்படி கடமையாக்கி இருக்கிறான். நமக்கும் அது இறையச்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த காரணத்தையும் நமக்கு தருகிறான் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அப்ப நோன்பினுடைய மிக பிரதானமான முதல் அம்சமே என்னவென்றால், நோன்பு என்ற அந்த வழிபாடே சிறப்புக்குரிய வழிபாடு தான். ஏனென்றால் அது முன்னுள்ள சமுதாயங்களுக்கு பல ஆயிரம் வருடங்களாக இந்த உலகத்துல மனிதர்கள் செஞ்சு வந்த ஒரு வழிபாடு என்பதுல இருந்தும், அது மனிதர்களுக்கு இறையச்சத்தை அதிகரிக்க செய்யும் என்பதில் இருந்தும் அல்லாஹுடைய வார்த்தையில இருந்து இதை புரிந்து கொள்ளலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, அல்லாஹ் இந்த இடத்துல எதை குறிப்பிடுகிறான்? இறையச்சம் உடையவராக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. அப்ப எந்த ஒரு இபாதத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்ற ஒரு வார்த்தை எப்படி இருக்கும்னா, இந்த இபாதத்தை செஞ்சா இறையச்சம் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்காது. இந்த இபாதத்தை இறையச்சத்தோட செய்யுங்க அப்படின்னு இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு குர்பானியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குர்பானியை நீங்கள் செய்வீர்களேயானால், லை எனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் எனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் ஒரு பிராணியை அல்லாஹ்விற்காக வேண்டி அவனுடைய பெயர் சொல்லி அனுமதியோடு அறுத்து பலியிடுறீங்க. ஆனால் ஒரு குர்பானிங்கிற அந்த பிராணியை அறுத்து பலியிடும் பொழுது அதை இறைவனுக்காகன்னு நீங்க செஞ்சா கூட, அந்த செயல் வெளிப்படையில் அப்படி இருந்தா கூட, அதனுடைய இரத்தமும் அதனுடைய சதையும் அல்லாஹ்விடத்துல போகாது. அதை நீங்க தான் சாப்பிட்றீங்க. இரத்தத்தை வேணா கொட்டிடுவோம், ஆனா அதனுடைய கரிகளை சதைகளை நீங்கள் தான் சாப்பிடுகிறீர்கள். இப்ப அல்லாஹ் கிட்ட என்ன போகுது என்று சொன்னால், எனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளச்சம் தான் அல்லாஹ் கிட்ட போகுது என்று குறிப்பிடுகிறான். இப்ப இந்த குர்பானிங்கிற இபாதத்தை பத்தி அல்லாஹ் சொல்றப்ப, நீங்க 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆட்டை வாங்கி அதை அறுத்தா கூட அந்த ஆட்டோட இறைச்சி அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான், அதை நீங்க தான் சாப்பிட போறீங்க. அப்ப அல்லாஹ்வுக்காக அறுத்தோங்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இவ்வளவு பணத்தொகை கொடுத்து வாங்கி இருந்தாலும்
நான் அல்லாஹ்வுக்காக அறுத்தேன் என்ற அந்த நீயத்திற்குள்ள உள்ளச்சம், அதுதான் அல்லாஹ் கிட்ட போகுது என்று ரப்புல் ஆலமீன் பறைசாற்றுகிறான். அப்போ ஒரு இபாதத்தை இறையச்சத்தோட செய்யணும் என்றுதான் இறைவன் இந்த இபாதத்துகளுக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஹஜ்ஜை பத்தி கூட சொல்றப்ப, ஹஜ்ஜு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹஜ்ஜு செய்யும் போது சக்தி இருக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. சக்திகள்ல பொருளாதாரத்திலையும் சக்தி இருக்கணும், உடல் வலிமையிலையும் சக்தி இருக்கணும். மனிசத்தா இலகி சபீலா, யாருக்கு சக்தி இருக்கோ அவங்களுக்கு தான் ஹஜ்ஜு கடமை. அல்லாஹ் அதை பத்தி சொல்றப்ப, ஹஜ்ஜுக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய அந்த ஒட்டகம் என்ற அன்றைய காலத்து வழக்கப்படி ஒட்டகம், அதுக்கான துணிமணி, உணவு, பண்ட பாத்திரங்களை எல்லாம் நீங்க ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சொல்லிட்டு நீங்கள் எதையெல்லாம் திரட்டி கொள்ள வேண்டுமோ திரட்டி கொள்ளுங்கள். நீங்கள் திரட்டி கொள்வதிலேயே எது சிறந்தது என்றால் அத்தக்வா, இறையச்சந்தான். அப்ப இறைவன் ஒரு இபாதத்தை குறிப்பிடும் பொழுது அந்த இபாதத்துல இறையச்சம் இருக்கும்னு தான் சொல்லுவான். ஆனா நோம்புக்கு மட்டும் எப்படி வருகிறது என்றால் அல்லக்கும் தத்தக்கும், இறையச்சத்தை கொண்டு வர்றதே அந்த நோம்பு தான். நீங்கள் அதாவது ஏற்கனவே இறையச்சம் இருக்கும் தான், அதை இன்னும் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகும். எல்லா இபாதத்திலையும் இறையச்சத்தோடு பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய இறைவன் இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய இறையச்சத்தை நீங்க இதை செய்யுங்க என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்ப நோம்பினுடைய பிரதானமான ஒரு தன்மையே என்னவென்றால் அது இறையச்சத்தை உருவாக்கும், கொண்டு வரும். எப்படி கொண்டு வரும்? நம்ம வீட்டில் தனியா கூட இருப்போம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல பிரயாணத்துல தனியா இருப்போம். இப்படி தனியா இருக்கக்கூடிய நம்ம நோன்பு வைத்திருந்தோமே ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லாட்டியும், நம்மளை யாரும் பார்க்கலாட்டியும், யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு உறுதியாக தெரிஞ்சா கூட எதையும் சாப்பிட மாட்டோம், தப்பான செயல்களில் ஈடுபட மாட்டோம், எதையும் தண்ணீர் வாங்கி குடிக்கிறதோ, எவ்வளவு பசிச்சாலும் கூட கட்டுப்படுத்தி கொண்டு இருப்போம். அப்ப யோசிச்சு பார்ப்பீர்களே, ஆனால் இது யாரும் பார்க்கல, ஆனா நம்ம கிட்ட இறைச்சம் வருது பாருங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன், நான் இறைச்சத்தோட இருக்கணும், அதுக்கு அப்படின்னு உருவாக்குது இல்ல. இந்த உருவாக்குதலை பற்றி தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நோன்பு என்பது உங்களை அறியாமலேயே இறையச்சத்தை உருவாக்கும், உங்கள்கிட்ட கொண்டு வரும் என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நோம்பினுடைய தன்மை இறையச்சத்தை உருவாக்குவது. அப்ப இந்த தன்மையை நம்ம விட்டு விட்டோமேயானால், இந்த தன்மையை அறியாமல் இருப்போமேயானால் நமக்கு அது எந்த பலனையும் தராது. வெறும் பசித்திருப்பதும் வெறும் தாகித்திருப்பது மட்டுமல்ல, இது இறையச்சத்தை அதிகரிப்பதற்காக வேண்டி நான் பசித்திருக்கிறேன், என்னுடைய இறை நம்பிக்கையை அல்லாஹ்வின் அச்சத்தையும் அதிகரிப்பதற்காக வேண்டி நான் தாகித்திருக்கிறேன், என்னுடைய இறையச்சத்தை அதிகரிப்பதற்காக வேண்டி நான் இன்ன பிற பாவங்களில் ஈடுபடாமல் இருக்கிறேன்னு நம்ம நம்புறோம்ல, அந்த நம்பிக்கையும் சேர்த்து இருக்கும் பொழுதுதான் இறையச்சம் அதிகரிக்கும். ஆக இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோம்பினுடைய மிக முக்கியமான பலன்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறான். ஆக இதையும் நாம புரிந்து கொண்டு இந்த அடிப்படையில நோம்பினுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.